பரிசேயனான சீமோன் வீட்டில் விருந்து. நம் ஆண்டவரை சிலர் போதகராய், சிலர் தீர்க்கராய், மற்றும் பலர் அற்புதம் செய்பவராய் கண்டனர். அவரை நாடி வந்த பலரின் உள் எண்ணத்தையும் நோக்கத்தையும் இயேசு நன்கே அறிந்திருந்தார். அவரை ஒரு தீர்க்கராய் ஏற்பதில் சந்தேகம் கொண்ட சீமோன் என்ற பரிசேயர் இயேசுவை தன் இல்லத்திற்கு விருந்துக்கு அழைக்கிறார். சரியாய் விசாரியாமல் மற்ற பரிசேயரை போல் இயேசுவை தள்ளிவிட இவருக்கு மனதில்லை. எனவே நம் ஆண்டவரின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாய் கவனிக்கிறார். ஆண்டவரை அனுமானம் செய்வதில் கருத்தாய் இருந்து யூத கலாச்சாரப்படி தான் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையையும் மரியாதையையும் இயேசுவுக்கு செய்ய தவறுகிறார். விருந்தினரை கட்டி தழுவி வரவேற்கவில்லை. அவரின் கால்களை கழுவாவிட்டாலும் கழுவ நீராவது கொடுத்திருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. எல்லோரும் சாப்பிட அமர்கின்றனர். மேசையை சுற்றி உள்ள மெத்தையில் உட்கார்ந்து மேசை மீது பரிமாறிய உணவை உண்ணும்போது சீமோனின் முகம் வேறுபடுகிறது. ஊரறிந்த பாவியாகிய ஒரு பெண் இயேசுவின் பின் நின்று அழுது கொண்டு கண்ணீரால் அவரின் பாதங்களை நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து அவரின் பாதங்களை முத்தம் செய்து பளிங்கு சாடியில் தான் கொண்டு வந்த வாசனை தைலத்தை பூசுகிறாள். அழைப்பில்லாமல் பரிசேயரின் வீட்டில் வந்து, அதுவும் ஒரு பெண், ஒரு பாவியான பெண், இந்த தீர்க்கரை தொடுவதா? என்ன ஒரு இழி செயல்! அதை இயேசுவும் அனுமதிப்பதா? இவர் தீர்க்கர் என்றால் இது கூடவா இவருக்கு தெரியாது? பல்வேறு சிந்தனையில் சீமோன் உள்ளுக்குள் குமருகிறார். சாதாரணமாய் அந்நிய பெண்களை விட்டு பரிசேயர் குறைந்தது 2 மீட்டர் தூரம் தள்ளியே இருப்பர். இப்படி இருக்க பாவியான இந்த பெண் இவரை தொட அனுமதிக்கிறாரே என தனக்குள் நினைக்க, நினைவுகளையே தூரத்தில் அறியும் நம் ஆண்டவர் சீமோனுக்கு பாவ மன்னிப்பையும் அன்பின் வெளிப்பாட்டையும் விவரிக்கிறார். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பரிசேயராகிய சீமோனுக்கு நம் ஆண்டவர் சொன்ன உவமையில், கொஞ்சம் கடன்பட்டவனோ அதிகம் கடன்பட்டவனோ யார் அதிகம் அன்பு கூறுவார் என கேட்கிறார். பாவியான இப்பெண் அவரின் பாதத்தில் ஊற்றிய தைலத்தின் விலை 2 வருட கூலி. சீமோன் இயேசுவின் தலையில் எண்ணெய் ஊற்றவும் இல்லை, அவரின் பாதங்களை தண்ணீர் ஊற்றி கழுவவும் இல்லை. தண்ணீரும் எண்ணெயும் 2 நாள் கூலி.